சோதரன் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த புதிய மாதத்திலையும் தெய்வம் நமக்கு தந்திருக்கிறதான வார்த்தைகளை நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 சாமுவேல் சாப்டர் 6 verse 11. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனுடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆமென். Hallelujah. இந்த காலையிலையும் நாம் ஆராதிக்கிறதான கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதான கர்த்தர். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சோதரம். கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த மாதத்தில் இந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். உங்களுக்கு அறிமுகமான, உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனம். ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய பெயரை குறிப்பிட்டு ஆண்டவர் சொல்லி அவனையும் அவனுடைய வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிளஸ்ஸிங் என்றால் என்ன என்பதை கிறிஸ்தவர்களாகிய நம்ம தெளிவாய் விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்குள்ளே ஆசீர்வாதம் என்பதை தவறாய் புரிந்து கொண்டு ஓடுகிறது போல ஒரு காட்சி உண்டு. ஆசீர்வாதத்தை தவறாய் விளங்கி கொண்டு இருக்கிறோமா என்பது இந்த செய்தி மூலமாக நாம் தெரிந்து கொள்ளணும். நான் இன்றைக்கு இந்த வசனத்தினுடைய முகவுரையை நான் உங்களோடு கூட பேசுவேன். அப்போது இந்த செய்தி முழுமையாக கேட்டிங்கன்னா தான் நம்ம என்ன சொல்ல வரோம் என்பது விளங்கும். ஆமென். ஒருவேளை நீங்கள் ஆராதனை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய யூடியூப்பில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், செய்தியை நீங்கள் கேளுங்கள். சோத்திரம். ஆமென். நம்ம ஒவ்வொரு மாதம் ஒரு வசனம் எடுத்தோம்னா அந்த மாதம் முழுவதும் பேசிக்கொண்டே வருகிறோம். ஏதாவது ஒரு சர்வீஸ் நீங்கள் அட்டன் பண்ணலன்னு சொன்னால் அந்த ஆராதனையினுடைய செய்தியை யூடியூப்பில் நம்ம போடுறோம். அதை நீங்கள் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கோர்வை புரியும். அப்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்னுடைய நோக்கம், என்னுடைய சித்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்றெல்லாம் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அப்போது பிளஸ்ஸிங்னா என்ன, ஆசீர்வாதம்னா என்ன என்பதை நம்ம பார்க்கணும். ஆமென். ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறதான காரியம், நான் முன்னுரையாக சில காரியங்களை பேசிவிட்டு நான் போகணும்னு விரும்புகிறேன். அப்போது ஆசீர்வாதம், ஒருவன் இந்த பூமியில் ஒரு மனுஷன் ஆசீர்வாதமாக வாழணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆசீர்வாதம்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, செல்வ செழிப்போடு கூட வாழுதல், நல்ல பணம் பொருளோடு கூட வாழுதல். ஸோ அதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி நம்ம மனசில் உடனடியாக வருது. பிளஸ்ஸிங் அப்படின்னாலே நம்ம நினைக்கிறது என்னென்னா, நல்ல பணம், நல்ல பொருள், செழிப்பு, ஆள் பார்த்தாலும் என்ன பண்ணணும், நல்ல பலன்னு இருக்கணும், சோத்திரம், அப்படியெல்லாம் இருந்துட்டால் அதுதான் பிளஸ்ஸிங் அப்படின்னு நம்ம பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் நினைக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அது ஒரு வகையில் உண்மைதான். சோத்திரம். அப்போ ஒரு மனுஷன் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால் பல வழிகள் உண்டு. ஒன்று, அவன் சுயமாய் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து தன்னுடைய வாழ்க்கையில் பணம் பொருளை என்ன பண்ண முடியும், சேகரிக்க முடியும். வேதத்திலையும் அப்படிப்பட்டவர்களை நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவராக இயேசுவினிடத்தில் ஒரு வாலிபன் வந்தான். அந்த வாலிபனை குறித்து சொல்லுகிறது, அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தான். அவன் நித்திய ஜீவனை ஏற்றுக்கொள்ளலை. நித்திய ஜீவனுக்காய் ஆண்டவர் சொன்னதான வழிமுறைகளை செய்வதற்கு அவனுக்கு மனம் இல்லை. எனவே அவன் துக்க முகத்தோடு போய்விட்டான். அப்போ நித்திய ஜீவன் இல்லாதவன் கூட எப்படி இருக்க முடியும், ஐஸ்வர்யவானாய், மிகுந்த ஐஸ்வர்யவானாய் எல்லாம் இருக்க முடியும். அதற்கு வேதத்தில் நமக்கு எக்ஸாம்பிள் உண்டு. அப்போது தன்னுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலம், உழைப்பின் மூலம், தனக்கு இருக்கிற ஞானத்தை பயன்படுத்தி மனிதன் இந்த பூமியில் செழிப்புள்ளவனாய், இந்த உலகம் சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்குரியவனாய் மாற முடியும். ரெண்டாவது, ஒரு ஆசீர்வதிக்கப்படலாம். எப்படின்னா, மற்றவர்கள் மூலமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படலாம். நம் குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது நம்முடைய மூதாதையர்களோ யாராவது விட்டு போனதான சொத்துக்கள், ஏன்னா தலைமுறையாக வருகிறதான அப்படிப்பட்டதான காரியங்கள் நிமித்தம் நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு பெரிய நன்மை, ஒரு பெரிய ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங் என்ன பண்ணலாம், வரலாம். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். வேதத்தில் இப்போ பாருங்கள், ரூத்து பாருங்கள், ரூத் எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் பெத்லகேமுக்கு வந்தான்.
ஆனால் பின் நாட்களில் அவள் மிகப்பெரிய செல்வந்தலாக மாறினான். எப்படி சொன்னால், அவள் போவாசை திருமணம் செய்து கொண்டதுனால போவாஸ் நிமித்தம் அவள் மிகப்பெரிய ஒரு மனுஷியாக அந்த தேசத்தில் கௌரவத்துக்குள்ளேயே ஒரு பெண்ணாக மாறினான். எனவே அது அவளுடைய சொத்தோ அவளுடைய சம்பாத்தியமும் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். போவாஸை அவன் மனம் முடித்ததினால போவாஸினிடத்தில் இருந்ததான செல்வம் அவளுக்கும் உரிதாய் மாறினதினால அவளும் செல்வந்தலாய் தேசத்தில் நிற்க தேவன் அவருக்கு உதவி செய்தார். ஆமென். அப்போ மற்றவர்களாலே நாம் பல நேரங்களில் என்ன ஆக முடியும்? ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. என்னன்னு சொன்னால், அது எப்படின்னு சொன்னால், ஊரை ஏமாற்றி லஞ்சம் வாங்கி பித்தலாட்டம் பண்ணி சோத்திரம் இப்படி என்னென்னலாம் தில்லுமுள்ளு வேலைங்க இருக்குதோ அந்த தில்லுமுள்ளு வேலைகளெல்லாம் பண்ணி என்ன பண்ணலாம்? பெரிய ஆசீர்வாதத்துக்குரியவனாக இந்த பூமியில் என்ன பண்ணலாம்? வாழலாம். ஆனால் இங்கே நம்ம எடுத்த வசனம் சொல்லுது, தேவன் அவனை ஆசீர்வதித்தார், அவனுடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தெய்வீனிடத்திலிருந்து வருகிறதான ஆசீர்வாதம் என்று ஒன்று வேதம் சொல்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அதை தான் இந்த மாதத்தில் படிக்க போகிறோம். அது என்ன என்பதை தான் நம்ம விளங்கி கொள்ள போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவள் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறது, ஏன் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனுடைய வீட்டையும் ஆசீர்வதித்தார்? ஆமென். வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட் பிளஸ்ஸிங்? எதனால கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கணும்? அப்போ வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் அப்படின்னு சொல்லுது. ஒரு ரீசன் அங்கே சொல்லுது. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே 3 மாதம் இருந்த பொழுது இருக்கையிலே கர்த்தர் அவனையும் அவனுடைய வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். அப்போ நம்ம இந்த வசனத்தை படித்த உடனே நமக்கு ஒரு ரீசன் புரியுது. என்ன ரீசன் புரியுதுன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவனுடைய வீட்டில் இருந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்திலிருந்து விளங்கி கொள்கிறோம். ஆனால் ஏறக்குறைய 120 வருஷங்கிட்ட ஒருத்தன் வீட்டில் இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஆமென். ஆனால் அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லி வசனம் சொல்லலை. நான் சரித்திரத்தை உங்களுக்கு முழுமையாக இன்றைக்கி நான் சொல்லுவேன். எழுதுகிறவங்க எழுதியிருக்கோங்க, வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. அமினதாப் என்கிறதான ஒருத்தனுடைய வீட்டில் இருந்தது. ஆனால் அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சான்னு சொல்லலை. அப்போ நமக்கு கேள்வி என்ன எழும்புதுன்னா, அப்போ கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்ததுக்கு ரீசன் உடன்படிக்கை பெட்டி அல்ல. அப்படி உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டில் இருந்ததுனால தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னு சொன்னால், உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் யாருடைய வீட்டிலெல்லாம் இருந்ததோ அவர்கள் எல்லாம் என்ன இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். ஆமென். அந்த இடத்துல வந்து நின்றுடுறோம். ஸ்தோத்திரம். ஆமென். அந்த இடத்துல அப்படியே நில்லுங்க. ஹல்லேலூயா. அப்போது இந்த உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன? ஆர்க் ஆஃப் த கவனன்ட் அது என்ன? இவைகளெல்லாம் நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் தொடர்ந்து இந்த செய்திக்குள்ளே நான் வருகிற வாரங்களுக்குள்ளெல்லாம் நான் போக முடியும். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போது இந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட், இந்த உடன்படிக்கை பெட்டி அல்லது ஆசரிப்பு கூடாரம், உடன்படிக்கை பெட்டி, இவைகளை நம்ம கொஞ்சம் அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போது ஆசரிப்பு கூடாரம் என்பது வனாந்திரத்தில் ஜனங்கள் இருந்தபோது மோசேக்கு கர்த்தர் சொல்லி ஒரு பெரிய கூடாரத்தை செய்யும்படி சொன்னார். அதில் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் எல்லாம் இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருட்கள் எல்லாம் இருந்தது. இவைகளெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். இவை வனாந்திரத்தில் வந்து மேகம் மேலே இருக்கும்போது அந்த கூடாரம் இருக்கும். மேகம் கிளம்பிடுச்சுன்னா இந்த கூடாரத்தை என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் சுற்றி எடுத்துக்கொண்டு மேகம் எங்கே போய் நிற்கிதோ அங்கே என்ன பண்ணணும்? திருப்பி இந்த கூடாரத்தை போடணும். இந்த கூடாரம் தேவனுடைய கூடாரம். இங்கே தேவன் பேசுவார். அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே உள்ளே இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே. ஆமே, ஒரு பெரிய பாக்ஸ், அதை கற்பனையில் வச்சுக்கோங்க. ஆமே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் இவங்க இந்த கானான் பிரயாணம்லாம் முடிஞ்சு யோசுவாவின் காலம் வந்து கானானுக்குள்ளே வந்த ஒரு பாடு. ஆமென். நான் பேசுகிறத இன்றைக்கி பேசுகிறத எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கணும். அப்படியே கேட்டுன்னு தூங்கிடக்கூடாது. ஏன்னா தூக்கம் வரும். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஏன்னா இந்த செய்தி வந்து டீச்சிங் மாதிரி போகிறதுனால தூக்கம் வரும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதோ அக்கினி இறங்குறது. ஆமென், ஹல்லேலூயா. இதோ வந்து விட்டார் ஆண்டவர், இதோ உன் கண்ணீரை துடைக்கிறார், பாட அல்லேலூயா, கையத்தான் அப்படின்னா தூக்கம் வராது.
ஸோ நான் வந்து அப்படியே அப்படியே டீச் பண்ணி போயிட்டே இருக்க போகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவள் கவனிக்கணும். அவள் கானானுக்குள்ளே வந்த உடனே, கானானில் வந்த உடனே இந்த கூடாரத்தை ஒரு இடத்துல அமைக்கிறாங்க. ஆமென். வாசிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே வந்த உடனே இவ்வளோ நாள் இந்த கூடாரம் வந்து அப்படியே பிரயாணம் ஆகிட்டே இருந்தது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஜேர்னி வந்துகிட்டே இருந்தது. ஆனால் கானானுக்குள்ளே வந்த உடனே யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். கானானுக்குள்ளே வந்த உடனே ஆசரிப்பு கூடாரத்தை எங்கே நிறுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஷீலோ என்கிறதான இடத்துல தேவனுடைய கூடாரத்தை அமைத்து, அந்த கூடாரம் ஷீலோ என்று சொல்லப்படுகிறதான அந்த இடத்துல நிரந்தரமாய் அங்கே அமைக்கப்படுது, நிலை நிறுத்தப்படுது. ஆமென், ஹல்லேலூயா. இதுவரை வனாந்திர யாத்திரையில் இது வந்து பயணித்து கொண்டே வந்தது. ஸ்தோத்திரம், ஆமென். இங்கே தான் தேவன் பேசுவார், இங்கே தான் வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், எதுனாலும் ஜனங்க இங்கே தான் வந்து கூடணும். அது ஒரு முக்கியமான இடமா இருந்தது. இப்போ கானானை வந்து சுதந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு ஒன்று ஷைலோ என்கிறதான இடத்துல இந்த கூடாரத்தை அமைக்கிறாங்க. சரித்திரம் சொல்லுது, ஏறக்குறைய 369 வருஷம் இந்த ஆசரிப்பு கூடாரம் இந்த ஷீலோவில் இருந்ததாம். ஆமென். 369 இயர்ஸ் கானானில் ஷீலோவில் இந்த கூடாரம் இருந்தது. ஸ்தோத்திரம், ஆமென். அங்கே தான் ஜனங்கள் வந்தாங்க, அங்கே பலிகள் நடந்தது, அங்கே அது ஒரு ஆராதனை ஸ்தலமாக இருந்தது. முக்கியமான காரியங்கள் எதுனா இருந்தால், ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும், போனோம், பலி பாவ நிவாரண பலிகள் செலுத்தணும் இல்லையா. இதெல்லாம் ஆசரிப்பு கூடாரம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருந்தது. அதன் பின் என்ன நடந்ததுன்னு சொன்னால், தேசம் ரெண்டாக பிரிஞ்சிச்சு இல்லையா. யாருடைய காலத்தில்? சாலமோன் மரித்தறுப்பாடு தேசம் என்ன ஆகி போச்சு, ரெண்டா. சாலமோனுடைய ஆட்சி முடிந்தது, அவனுடைய மகன் ஆட்சிக்கு வந்தான். அதன் பின் தேசம் இஸ்ரவேல் 10 கோத்திரமாக ஒரே தேசமாக சமஸ்த இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. இவர் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம்னு மாறிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் அண்ட் எருசலேம் ஆயிடுச்சு. இதுக்கு தலைநகர் இஸ்ரவேல், அதுக்கு தலைநகர் எருசலேம், இப்படி மாறி போச்சு. ஆமென், சோதரர். இப்படி மாறின உடனே இந்த வடக்கு ராஜ்யத்தில் தான் என்கிறதான இடத்துலையும் பெத்தேல் என்கிற இடத்துலையும் விக்கிரக ஆராதனைக்கு வேண்டியதான பலிபீடங்கள் எல்லாம் அங்கே ராஜா கட்டினான். எனவே வடக்கு ராஜ்யத்தின் ஜனங்கள் எல்லாம் எங்கே போனோம், பெத்தேலுக்கும் தானுக்கும் போய் விக்கிரக ஆராதனைகளை அவன் செய்வதற்கு ஜனங்களை ஏவினா. ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போனாங்க. நாட்கள் கடந்து போக பாருங்க, இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மகிமை இழந்து போனது. கர்த்தர் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டார், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கென்று அதை கர்த்தர் விட்டு விட்டார். ஆமென். அப்போ ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறமா எதுவே இல்லை, ஆசரிப்பு கூடாரம் ஒன்று இல்லாமலே போனது. சோத்திரம். நீங்கள் 2 வசனத்தை சொல்கிற படிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம், 78ஆம் சங்கீதம் 59ஆம் வசனத்திலிருந்து படிங்க ப்ளீஸ். தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்து தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி, பார்த்தீங்களா, மனுஷனோடு கூட இருக்கிற அந்த இடமாகிய சீலோவிலிருந்து தன்னுடைய வாசஸ்தலத்தை விட்டு அவர் விலகி தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்துருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்து தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார். ஜனங்க சொல்ல சொல்ல ஒன்றும் கேட்கவே இல்லை. விக்கிரக ஆராதனைகள் பயங்கரமாக மாறி போச்சு. ஆங்காங்கே மேடைகளை கட்டி ஜனங்க பலிகளை செலுத்த ஆரம்பித்தாங்க. எனவே தேவன் என்ன பண்ணிட்டாராம், இந்த கூடாரத்திலிருந்து என்ன பண்ணிட்டாராம், விலகிட்டார். தன்னுடைய பலத்தை கூட அவர் விட்டுட்டார், எதுவுமே செய்யலை. ஜனத்தை விட்டு விலகிட்டார், கோபம் கொண்டார். சோத்திரம், ஆமென். இன்னும் ஜெர்மையாவில் நீங்கள் வாசித்தீங்கன்னா எரேமியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், எரேமியா 7:12,
நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவில் உள்ள, பாருங்க, நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். நீங்க இப்ப போய் பாருங்க, ஷீலோவுக்கு போங்க, என்னுடைய கூடாரத்தை போய் பாருங்க, அது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. முந்தி நான் அதில் இருந்தேன், ஆனால் இப்போ இல்லை. அதனால் நீங்கள் போய் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனத்துக்கு நான் செய்த அந்த பொல்லாப்பு நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்தது என்ன பண்ணுங்க, போய் பாருங்கன்றார். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களால் எங்கே வரவே முடியல, இந்த கூடாரம் என்கிறதான ஒன்று இல்லாமலே போனது. சோத்திரம். இது ஆசரிப்பு கூடாரத்தை குறித்ததான ஒரு சுருக்கம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கவனன்ட்டுக்கு வாங்க, ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டுக்கு வாங்க, உடன்படிக்கை பெட்டி. அப்போ ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார், இந்த சைஸில் ஒரு பெட்டி செய். அதற்குள்ளே என்ன பண்ணேன், உடைந்து போனதான இந்த கற்பனையை என்ன பண்ணேன், மோசையாக நீ உடைச்சி போட்ட அந்த கற்பனையை உள்ளவை, ஆரோனுடைய துளிர்த்த கோலை அதுக்குள்ளவை, அப்புறமா என்னவை மண்ணாவை என்ன பண்ணு அதுக்குள்ளவை. அதனுடைய மேல்புறமானது எதனால் மூடப்படணும், பொன் தகட்டினால் மூடப்படணும். அந்த பொன் தகட்டுக்கு பேர் கிருபாசனம். அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசாரியன் அதுக்குள்ளே என்ன பண்ணணும், பிரவேசிக்கணும். ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை ஜனத்தினுடைய பாவத்துக்காகவும் தன்னுடைய பாவத்துக்காகவும் அதில் தெளிக்கணும். கர்த்தர் அங்கீகரித்தால் ஆசாரியன் உயிரோடு கூட இருப்பான். கர்த்தர் அங்கீகரிக்கலைன்னு சொன்னால் அவன் பிணமாக தான் என்ன பண்ணணும். இப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் வைத்திருந்தார். அப்போது ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிற இந்த உடன்படிக்கை பெட்டியானது ஜனங்களுக்கு மிக மிக பயத்துக்குரியது, பயங்கரமானது. அல்லேலூயா, சோத்திரம். அப்போ 1 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு நம்ம வருவோமானா, இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய சரித்திரம், ஹிஸ்ட்ரி எப்படி போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சுருக்கத்தை சொன்னேன். உடன்படிக்கை பெட்டியினுடைய சம்பவம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம். நீங்கள் வீடுகளில் அந்த 4th சாப்டரை வாசிப்பீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னால், இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் யுத்தம் நடக்குது. அப்போது யுத்த களத்தில் நிற்கிறவங்க சொல்கிறாங்க, ஐயோ நம்ம இப்படி தோல்வியை அடைந்து கொண்டு இருக்கிறோமே என்று யோசித்த பொழுது அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னென்னா, நம்ம உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணுவோம், இந்த யுத்த களத்துக்கு கொண்டு வந்தால் ஒருவேளை நமக்கு ஜெயம் கிடைக்குமோ என்று சொல்லி யுத்த களத்துக்கு உடன்படிக்கை பெட்டி கொண்டு வராங்க. இது என்ன காலம் சொன்னால், ராஜாக்களுடைய காலம் அல்ல, இது நியாயாதிபதியின் காலம். இந்த காலகட்டத்தில் நடக்குது. அப்போ இந்த யுத்தத்துக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்தாங்க. ஆனாலும் பெலிஸ்தியர் இந்த இஸ்ரவேலரை முறியடித்து போட்டாங்க. ஆமென். மீண்டும் பயங்கரமான மரணங்கள் உண்டாயிற்று. சோத்திரம். இப்போ நடந்தது என்னென்னா, பெலிஸ்தியன் உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போயிடறான். ஏங்க இந்த பெட்டியை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இதில் என்ன கோல்டு சில்வரு செல்வம்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். உடஞ்சி போன கற்பலகை, ஆரோனுடைய துளிர்த்த கோல், கொஞ்சம் மண்ணா. இது ஒன்றும் வேல்யூபிள் திங்ஸ் இல்லை. ஆனால் ஏன் அவன் கொண்டு போகிறான்னு சொன்னால், அன்றைக்கு இருந்ததான யுத்த முறை என்னன்னு சொன்னால், ஒரு தேசத்தின் மீது போய் யுத்தம் செய்தான்னா அவன் ஜனங்களெல்லாம் அழிக்கணும், ஆண்களெல்லாம் கொண்டு போடணும், பெண்களெல்லாம் சிறை பிடிப்பான், சோதரன் எல்லாவற்றையும் சுட்டு எறிவான், கடைசியாக தேசத்தின் ராஜாவை பிடிப்பான். ராஜாவை பிடிச்சிட்டான்னா சோதரன் அவனுக்கு ஜெயம். அடுத்தது பாருங்க, அதோடு கூட விட மாட்டான், அவர்கள் தொழுது கொள்ளுகிறதான தெய்வத்தை எடுப்பான். அப்போ தான் அவனுக்கு முழு ஜெயம், முழு வெற்றி. அந்த தெய்வத்தை கொண்டு போய் அவனுடைய கோயிலில் கொண்டு போய் வைப்பான். அப்படின்னா என்னென்னா, கிங் முதற்கொண்டு காட் வரைக்கும் எங்களுக்கு சரண்டர். இது அவருடைய பழக்கம். அப்போ இஸ்ரவேலில் யுத்தம் செய்யும் போது இஸ்ரவேலில் தெய்வம் என்று சொல்ல ஒன்றும் இல்லை, எந்த சிலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக பயபக்திக்குரிய ஒன்றாக இருப்பது எதுதான், உடன்படிக்கை பெட்டி. எனவே தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர் கொண்டு போயிட்டான். கொண்டு போய் எங்கே வைக்கிறான் பாருங்க, அவனுடைய கோயிலாகிய அவனுடைய தெய்வமாகிய தாகோன், அது அவனுடைய தெய்வம், அந்த டெம்பிளில் கொண்டு போய் இந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறான். ஸோ வைத்த போது நீங்கள் வீடுகளில் படிங்க, உங்களை பலருக்கும் தெரிந்ததான சம்பவம். காலையில் போய் கோயிலை திறந்து பார்த்தா தாகோனெல்லாம் எப்படி இருக்குது,
கீழே விழுந்து கிடக்குது. இது கீழே விழுந்து கிடக்குது. இடமே திருப்பி அவன் என்ன பண்ணுறான், எடுத்து எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அதை ஒழுங்காக வச்சுட்டு போயிட்டான். திருப்பி அடுத்த நாள் வந்தால் இந்த சிலை கை தனியாக, கால் தனியாக, கழுத்து தனியாக, எல்லாம் தனித்தனியாக கிடக்குது. இவங்களுக்கு என்னன்னே ஒன்றும் புரியல. அடுத்தது வியாதி. சோத்திரம். அப்போது எல்லாம் கூடி பேசும்போது அவன் யோசித்தான், இந்த பெட்டி வந்ததுனால தான் இந்த பிரச்சனைலாம் நடக்குது. அதனால் இதை என்ன பண்ணிடணும், நம்ம அனுப்பணும். அதை அனுப்புவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்லாம் கூடி பூசாரிகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுனா அவங்க சொன்னாங்க, எல்லாருக்கும் மூல வியாதியெல்லாம் வந்துருச்சு, எலி சுண்டெலியெல்லாம் ஒரே பரவுது, பயங்கர வியாதிகள். அதனால் அவனுங்க சொன்னானுங்க, ஒரு புது மாட்டு வண்டி செஞ்சு, ரதத்தை செஞ்சு, அதில் 2 காலை மாடை போட்டு, அது கழுத்தில் நுகம் இல்லை, இந்த பெட்டியை வச்சு, இந்த பெட்டிக்குள்ளே இன்னொரு குட்டி பெட்டி வச்சு, அதுக்குள்ளே சுண்டெலி போலெல்லாம் பொண்ணுனாலையும் வெள்ளினாலையும் செஞ்சு அதுக்குள்ளெல்லாம் வச்சு. சோத்திரம். ஆமென். இன்னும் அற்புதமாக கதை கேட்குறீங்க. நான் பிரசங்கம் பண்ணால் கூட இந்த மாதிரி கேட்டதே இல்லை நீங்கள். ஆமென். சோத்திரம். உங்கள் கையில் இருக்கிற பைபிளில் தான் இருக்குது. ஆமென். அதனால் போய் படிக்கணும். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் தான் படிக்கணும். அதனால் குற்ற நிவாரண காணிக்கை செலுத்தணும்னு சொல்லி 5 பொன் சுரூபங்கள் விக்கிரகம், 5 பொண்ணுனால, 5 சுண்டெலி, அதுவும் பொண்ணுனால, 1 கட்சா கூட விற்று நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம். மூல வியாதிக்கு சாயலான சுரூபங்கள் இதெல்லாம் செஞ்சு, அதுக்கு ஒரு கோல்டன் பாக்ஸ் எல்லாம் செஞ்சு, ஒரு சின்ன பெட்டி செஞ்சு, அதையும் இந்த மாட்டு வண்டியில் வச்சு என்ன பண்ணுறாங்க, கறவை பசுக்கள் 2 வச்சு, நுகம் பூட்டாத வண்டி. ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. எவ்வளோ நாள் தரமா இந்த பெட்டி அங்கே இருந்தது? 7 மாதம்தான் இருந்தது. இதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைங்க. அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா, வச்சு இஸ்ரவேலை நோக்கி அதை அனுப்புகிறான். இப்போ இவங்களுக்கு என்னென்னா, இந்த வண்டி நேராக இஸ்ரவேல் இருக்கிறதான, இஸ்ரவேலில் வாழுகிற ஊருக்குள்ளே போய் நின்றுச்சுன்னா நிச்சயமாக இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தெய்வம்தான். இது மாடு வேறு ரூட்டில் போயிட்டு இஸ்ரவேலர் இல்லாத வேறு எதனா ஊருக்கு போய் நின்றுச்சுன்னா இதுக்கு காரணம் இஸ்ரவேலுடைய தெய்வம் இல்லை. இதை தான் இப்போ அவங்களுடைய மைண்டு. அதனால் இந்த வண்டியை அனுப்பிச்சிட்டான். மாடு அது பாட்டுன்னு வருது. அவன் 5 பேர், 5 பிரதானிகள், 5 லீடர்ஸ் பின்னாடி என்ன பண்ணுறான், பார்த்துட்டே வரான் இந்த மாட்டு வண்டி எங்கே போகுதுன்னு. இந்த வண்டி வந்து 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 பெத்சிமேஸ் என்கிறதான இடத்துக்கு வந்துச்சு. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் இருக்குது. பெத்சிமேஸ் என்கிறதான இடத்துக்கு வந்தவுடனே அங்கே யோசுவா என்கிறவருக்கு சொந்தமான நிலத்தில் வந்து இந்த மாடு நின்று போச்சு. பெத்சிமேஸ் ரொம்ப அற்புதமான ஒரு 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 வேலி, ஒரு ரிவர் சேர்ந்ததான ஒரு இடம். சோராக் ஆற்று என்று சொல்லி தமிழில் வருது. நீங்கள் ஜட்ஜஸ் எழுதுகிறவங்க, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நோட் பண்ணிட்டீங்கன்னா, இது யார் இருந்த இடம்னு சொல்லப்படுதுன்னா, தெலீலால் இருந்ததான வசித்ததான ஊர். அந்த பேர் அங்கே வரும். ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. சிம்சோன் போனார், தெலீலாலை பார்த்தார். அங்கே அந்த இடம் தெலீலால் இருந்ததான இடம் சோராக் ஆற்றங்கரை, சோராக் வேலி. சோதரம். அப்போ பெத்சிமேஷுக்கு வந்த பொழுது அங்கே யோசுவாவின் வயலில் வந்து இந்த வண்டி வந்து நின்றுடுச்சு. வண்டி வந்தவுடனே அங்கே இருந்த ஆட்கள் எல்லாம் கூடினாங்க. அங்கே பெரிய கல் இருந்ததாம். இந்த பெட்டியை தூக்கி கல் மேலே வச்சாங்க. வச்சுட்டு எல்லாம் திறந்தெல்லாம் பார்த்தாங்க, கொண்டாங்க. சோதரம். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். கர்த்தருடைய பெட்டி என்ன பண்ணுச்சு, வந்துடுச்சுன்னு சொல்லி அந்த பெரிய கல் மேலெல்லாம் வச்சுட்டாங்க. சோத்திரம். 19ஆம் வசனம் வாசிங்க. 6:19. கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். போச்சு போ, ஏதோ வண்டி வந்திருக்குதேன்னு போய் வேடிக்கை பார்த்தான், சந்தோஷம் பட்டான். அந்த பெட்டியெல்லாம் போய் கிட்ட திறந்து பார்த்து கொண்டு வேடிக்கையெல்லாம் பார்த்தா 50,070 பேர் என்ன ஆயிட்டாங்களாம், மரிச்சு போயிட்டான். பெரிய துக்கம் வந்துருச்சு. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? நீங்களும் ரொம்ப துக்கமாயிட்டீங்க. சோத்திரம். நாடகம் பார்க்குற மாதிரி ஆயிடுறீங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லும்போது இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்க, அப்படி துக்கமாக சொல்லும்போது உங்கள் மூஞ்சி அப்படி துக்கமாகிடுது. சோத்திரம். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. 50,000 பேர் காலி அந்த பெட்டியை பார்த்ததுனால. சோதரம். இப்போது
பெத்சிமேஷ் மனுஷர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஆறாம் அதிகாரம் 20ஆம் வசனம் 1 சாமுவேல். இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பதான் நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்திற்கு போகும் என்று பெத்சிமேஷின் மனுஷர் சொல்லி கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி. அதுதான் இப்போ இவன் இங்கேருந்துன்னு பக்கத்தில் இருக்கிறதான கீரியாத் யாரீம் என்கிறதான அங்கே மனுஷர்களுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. ஆமேன். இது இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தூரம் உள்ள இடம்னு சொல்லுது. கேட்குறாங்க, எப்பா இதை நாங்கள் எங்கே அனுப்புறது? இதுக்கு முன்னாடி யார் நிற்கிறது? சோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. உங்கள் ஊருக்கு அனுப்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி பெத்சிமேஷின் மனுஷன் பக்கத்து ஊர் 20 கிலோமீட்டருக்கு ஆள் அனுப்பிச்சு கேட்குறான், யாருக்கு நான் இதை அனுப்புறது? கீரியாத் யாமீரின் குடிகளுக்கு அனுப்புகிறான். கீரியாத் யாமீர் என்பது வேதத்தில் 18 முறை சொல்லப்படுகிறதான ஒரு இடம். சோத்திரம். ஆமேன். அப்போ 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துக்குள்ளே வருவீர்களானால் அங்கே வாசிக்கிற 1ஆம் வசனம் வாசிங்க பிரதர். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து, கீரியாத் யாமீர்ல இருந்து இப்போ ஆட்கள் வராங்க. எங்க வராங்க? பெத்சிமேஷுக்கு வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அவங்க ஊருக்கு என்ன பண்றான்? கொண்டு போறான். கீரியாத் யாமீர் கொண்டு போய் மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து, அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய இளையேசரை பரிசுத்தப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓரளவுக்கு ஆச்ச புரிஞ்சுதா? ஐயோ அவ்வளோதான் புரிஞ்சுதா? ஓரளவுக்கு ஆனால் புரிஞ்சுதா? இப்போ சொல்லிட்டு வந்த சரித்திரம். ஆமேன். சோத்திரம். இப்போ சொல்லுங்க, இப்போ பெட்டி எங்கே இருக்குது? கீரியாத் யாமீரில் யாருடைய வீட்டில் இருக்குது? அபினதாமுடைய வீட்டில் வச்சுட்டாங்க. அங்கே வசனம் சொல்லுது அவனுடைய வீட்டில் எத்தனை வருஷம் இருந்ததான்? 20 வருஷம் அங்கே இருந்தது. அங்கே சொல்லுது 20 வருஷம் இருந்ததுன்னு. ஆனால் அது 20 வருஷம் அல்ல. ஏன்னு சொன்னால் இது நடக்கிறது சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய காலம், நியாயாதிபதியுடைய காலம். இதுக்கு அப்புறமா ராஜாக்கள் காலம் ஆரம்பமாகுது. சவுளுடைய ராஜ்யபாரம் 40 வருஷம். அதுக்கப்புறமா தாவீதுடைய ராஜ்யபாரம். தாவீதுடைய ராஜ்யபாரத்தில் தான் அபினதாபின் வீட்டிலிருந்தே பெட்டி என்ன பண்ணுது? எடுத்து விட்டு போகிறதுக்கு வேண்டியதான முயற்சி நடக்குது. அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக 20 வருஷம் அல்ல. அதனால தான் சரித்திர ஆசிரியர்கள் சுமார் 120 வருஷம் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ ஏன் வசனம் இங்கே 20 வருஷம் இருக்கையிலேன்னு சொல்லுதுன்னு சொன்னால், 20 வருஷம் இருந்த வரைக்கும் ஜனத்திற்குள்ளே அந்த பெட்டியை குறித்ததான கவலையோ பெட்டியை குறித்ததான எண்ணமோ ஒன்றுமே இல்லை. அங்கே ஒரு ஆளை போட்டு பார்த்துன்னு இருக்கிறாங்க. இதுக்கு அப்புறமா நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசிப்பீங்களானா, அதுக்கப்புறமா தான் சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனங்களோடு கூட பேசி, இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் இப்படி அந்நிய தெய்வங்களை ஆராதித்து கொண்டு இருப்பீங்க, தேவன் பக்கமாக திரும்ப மாட்டீங்களான்னு சொல்லி மிஸ்பாவில் மிகப்பெரியதான கூட்டத்தை கூட்டுறான். அங்கே ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகுது. அப்போ சரித்திர ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, 20 வருஷங்கிட்ட இதை குறித்து தேவனை குறித்த எந்த அறிவும் ஜனங்களுக்குள்ளே வராமல் இருந்தது. ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஒரு பெரிய ஒரு ரிவைவலை மிஸ்பாவில் கர்த்தர் கொண்டு வருகிறார். மீண்டும் ஜனங்கள் கர்த்தர் பக்கமாக திரும்புவதற்கு வழிவகுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போது நம்ம எடுத்ததான வசனம் என்னன்னு சொன்னால், யாருடைய வீட்டில் இருந்தது 3 மாதம்? ஓபேத் ஏதேமுடைய வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் அவனையும் அவனுடைய வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். இங்கே கர்த்தருடைய வசனத்தின்படியே நம்ம எடுத்துக்கொண்டாலும் 20 வருஷம் அபினதாபின் வீடு. சரித்திரத்தின்படி எடுத்துக்கொண்டால் மோர் தென் 20 இயர்ஸ். அப்போ அபினதாபின் வீடு ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டதா வசனம் சொல்லலை. உடன்படிக்கப்பட்டு இருந்ததுனால தான் ஆசீர்வாதம். அப்படின்னு சொன்னால் யாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும்? அபினதாபினுடைய வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். சோத்திரம். அப்போ இத்தனை ஆண்டு காலங்கள் அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய உடன்படிக்கப்பட்டு இருக்குது. இப்போ நீங்கள் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால், அங்கே 1லிருந்து 3 வசனங்களை படிக்கையில், பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற
சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். Praise the Lord. ஸ்டோரி எப்படி போகுது பாருங்க. நீண்ட வருஷம் இடைவெளி, சவுலுடைய ராஜ்யபாரம்லாம் முடிஞ்சிடுச்சு. இவன் தாவீது ராஜ்யபாரத்துக்கு வந்துட்டான். ராஜ்யபாரத்துக்கு வந்து கொஞ்ச நாட்களில் தாவீது 30,000 பேரை கூட்டிக் கொண்டு எங்கே போகிறான்? அபினதாபுடைய வீட்டுக்கு போகிறான். எதுக்குன்னா, இந்த தேவனுடைய பெட்டியை ஜெருசலேமில் என்னுடைய நகரமாகிய தாவீது நகரத்தில் நான் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆட்களை அழைத்து கொண்டு போய் அபினதாபின் வீட்டிலிருந்து இந்த பெட்டியை எடுத்து கொண்டு வர புது ரதத்தை எல்லாம் உண்டாக்கி அதில் வைத்து எடுத்து கொண்டு வர பிரயாசப்படுறான். ஆமென். அப்படி அவன் பிரயாசப்பட்டு புது ரதத்தில் ஏற்றி ஆமென் நடத்தி கொண்டு வருகையில் சோத்ரும் அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க? கீழ் வசனம் படிங்க. அபினதாவின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அபினதாபினுடைய குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை இவங்க 2 பேரும் நடத்துகிறாங்க. ரதம் வருது, தாவீதின் நகரத்தை நோக்கி, எருசலேமை நோக்கி வந்துட்டு இருக்குது. அப்படி வருகையில் ஒரு இடத்துல வந்தபோது இந்த ரதம் அப்படி கொஞ்சம் தடம் அப்படி ஆடும் பொழுது, அது அசையும் பொழுது, ஒரு பக்கம் சாயும் பொழுது ஊசா அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறான். அவன் ரதம் சாயாமல் இருக்கிறதுக்கு அதை பிடிக்கிறான். அதை பிடித்த மாத்திரத்தில் என்ன ஆனான்? ஊசா மரித்து போனான். படிங்க 6ஆம் வசனம். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியின் இடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். ஆமென். சோதரம். ஆமென். நீங்கள் மொத்தமாக வீட்டில் போய் டோட்டல் பண்ணிக்கணும் எத்தனை பேர் செத்தான்னு. ஆமென். சோதரம். அப்படின்னா இந்த பெட்டியை பார்த்தாலே எப்படி இருக்கும்னு யோசித்துக்கணும். எவ்வளோ பயமாக எவ்வளோ நடுக்கமாக இருக்கும்னு சொல்லி. இப்போ வந்த தாவீது என்ன பண்ணிட்டான்? இப்படி ஒரு காரியம் நடந்தவொன்னே அவனுக்கு பயங்கர துக்கம். ஏன்னா ஆட்டம் பாட்டத்தோடு கூட்டின்னு போனாங்க வண்டியில் வச்சு. ஆனால் இப்படி ஆகிப்போச்சு. பெரிய துக்கம். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆமென். சோத்திரம். 9ஆம் வசனம். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி ஒரு தயக்கம் வந்துருச்சு. எப்படிடா இதை இப்போ நான் கொண்டு போகிறது? இது இவ்வளோ பயங்கரமானதாக இருக்குது அப்படின்னு ஒரு தயக்கம் வந்து, ஒரு பயம் வந்த உடனே அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். அதுதான் அங்கே இருந்ததான கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் கொண்டு போய் வைத்தான். நீங்கள் ஓபேத் ஏதமாக இருந்தால் உள்ளே சேர்த்துருப்பீங்களா? நம்மளாம் உள்ளே சேர்த்தே இருக்க மாட்டோம்னா அலறிடுவோம். அதனால் தாவீதுக்கு அவன் ஊருக்கு கொண்டு போக முடியல. அதனால் அங்கே இருந்த கீத்தியனாக ஓபேத் ஏதோம் வீட்டில், எப்பா இதை கொஞ்சம் என்ன பண்ணிக்கா வச்சுக்கோ அப்படின்ட்டான். 3 மாதம்தான் அந்த பெட்டி அங்கே இருந்தது. கர்த்தர் அவனையும் அவனை வீட்டையும் ஆசீர்வதித்தார். அது என்ன ஆசீர்வாதம் ஏதோ ஆசீர்வாதம்லாம் சொல்லலை. ஏன் ஆசீர்வதித்தார்னு பெருசாக நம்ம எடுத்துக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவனுடைய ஆசீர்வாதம் மற்றவன் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்குது. ஏன்னா தாவீது அதை கவனிக்கிறான். இப்போ தாவீது போய் ஆசார் இடத்துலலாம் கேட்குறான், இதை எப்படி நான் கொண்டு வரணும். ஆனால் தாவீதுக்குள்ளே இருந்ததான இன்ட்ரெஸ்ட் போவே இல்லை. என்னதான் பயமும் திகிலும் வந்தாலும், பல உயிர்கள் போவதை தாவீது கண்டாலும், அதை எப்படியாவது என்னுடைய இடத்துக்குள்ளே தாவீது நகரத்துக்குள்ளே கொண்டு வரணுன்றதான ஆசை தான் அவனுக்குள்ளே இருந்தது. எனவே இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தா அப்போ சொல்லுது, 2 கொம்பு போட்டு அந்த கொம்பை தான் என்ன பண்ணணும், தூக்கி ஆசாரியர்கள் ஷோல்டரில் வச்சு தூக்கி நடந்துட்டு போகணும். இது வண்டியிலெல்லாம் எடுத்துன்னு போகிறது இல்லை, ஆடியிலையோ பிஎம்டபிள்யூலாம் வச்சுன்னு போகக்கூடாது. இது தோலில் சுமந்து கொண்டே போகணும்.
இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு மீண்டுமாய் கீத்தியனாகிய ஓபேத்ஏதோம் வீட்டுக்கு போயிட்டு இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு மீண்டும் என்ன பண்ணுறாங்க, தாவீது நகரத்தில் வந்து தாவீது நகரத்தில் அவன் அதற்கு ஒரு அழகான கூடாரத்தை அமைத்து உடன்படிக்கை பெட்டியை அதற்குள்ளே தாவீது கொண்டு வந்து வைத்தான். போடுவார் அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அப்போ இதுதான் ஆசரிப்பு கூடாரம், உடன்படிக்கை பெட்டி. ஓகே, அப்போ விஷயத்துக்கு வாங்க. அப்போ உடன்படிக்கை பெட்டி 3 மாதம் இவனுடைய வீட்டில் இருந்ததுனால தேவன் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொன்னால், ஏன் அபினதாபை ஏன் ஆசீர்வதிக்கல என்கிறதான கேள்விகள் எல்லாம் வருது. அப்போ கர்த்தர் ஓபேத்ஏதோமை ஆசீர்வதித்ததற்கு இதுதான் ரீசன் என்று சொல்லி வேதத்தில் எங்கேயும் எதுவும் சொல்லல. சரித்திர ஆசிரியர்களோ இந்த வசனத்தை தியானிக்கிற மற்ற பிரசங்கியார்கள் எல்லாம் யூகத்தின் அடிப்படையில் பல விஷயங்களை சொல்கிறாங்க. ஒன்று, கர்த்தருடைய பெட்டியை அவன் ஏற்றுக்கொண்டான், அல்லது தேவனுடைய பிரசன்னத்தை அவன் ஏற்றுக்கொண்டான், இப்படி காட்ஸ் பிரசன்ஸ் அவனுடைய வீட்டுக்குள்ளே வந்தது. இப்படி பலவிதமான காரியங்களை பல ப்ரீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயும் போய் பார்க்கலாம், பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்படுது. அப்போ நானும் வசனத்தை எடுத்துட்டு எனக்கு ஆவியான தருகிற தாட், என் மைண்டில் வர தாட்டின் அடிப்படையில் இவன் வந்து ஓபேத்ஏதோம் இப்படிப்பட்டவன், அதனால் கர்த்தர் ஆசீர்வதிச்சார் அப்படின்னு என்ன பண்ணலாம், சொல்லிட்டு போகலாம். ஆனால் வசனம் அங்கே இல்லை. ஆமென். சில இடங்களிலே வசனம் கிளியராக சிலரை குறித்து சொல்லுது, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் நீதிமான். ஆமென், ஹல்லேலூயா, இப்படியெல்லாம் சொல்லுது. ஆனால் இங்கே அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லப்படலை. அப்போ இந்த பிளஸ்ஸிங் என்ன, இந்த பிளஸ்ஸிங் எப்படிப்பட்டது, கர்த்தர் ஏன் ஓபேத்ஏதோமை ஆசீர்வதித்தார் சொன்னால், நான் எப்படி இதை பார்க்குறேன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக நான் பார்க்குறேன். ஆமென், ஹல்லேலூயா. பீயிங் பிளஸ்ட் பை காட், தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறவனாக இரு, அவ்வளோதான். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்ம போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நின்றுட்டு, ஏன் அபினதாபு வீட்டை ஏன் ஆசீர்வதிக்கல, ஏன் ஓபேத்ஏதோமை ஆசீர்வதிச்சேன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன பதில் சொல்வார், அது ஏன் இஷ்டம், போயிட்டு வா அப்படின்ட்டாருன்னா நம்ம என்ன எழுதுறது, குறிப்பில் ஒன்றும் எழுதுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சீர், ஏன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டீர், ஊர் என்கிற கல்தேர் தேசத்தில் வேற எவனும் இல்லையா அப்படின்னா, அது ஏன் இஷ்டம், நீ நவுந்துக்கிறியான்டுவார். ஐ சோசன் ஆபிரகாம். ஆமென். நான் டிசைட் பண்ணேன், நான் அவனை ஆசீர்வதிக்கணும்னு யோசித்தேன், அவனுக்குள்ளேருந்து ஒரு நேஷனை உண்டாக்கணும், நான் என்னுடைய பிளான் அது. ஆமென். இந்த காலையில் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறதான ஒரு பாத்திரங்களாய் நம்ம இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதை நான் எப்படி சொல்கிறேன் சொன்னால், ரிசீவிங் ஃபேவர் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து ஒரு ஃபேவரை பெற்றுக்கொள்ளுதல் அல்லது கிருபையை பெற்றுக்கொள்ளுதல். ஆமென், ஹல்லேலூயா. பல இடங்களில் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஆமென். என்ன கவனிக்கணும், எத்தனையோ பெண்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் கன்னிகளா அந்த நாட்களில் மேசியா என்னுடைய கற்பத்தில் உதிப்பார் என்று கன்னியா அமர்ந்து காத்து கொண்டிருந்த காலத்தில், ஏன் ஒய் காட் சோசன் மேரி, வாட் இஸ் த ரீசன், டிட் பைபிள் சேஸ் எனிதிங் அபவுட் தட்? இந்த ரீசனால தான் மேரி கர்த்தர் சூஸ் பண்ணான்னு சொல்லி வேதம் எதனா சொல்லுதா? இல்லையே. அப்போ வசனம் எப்படி சொல்லுதுன்னா, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, அதுதான் காட்ஸ் ஃபேவர். இவ்வளோ பேர் இருக்குதாங்க, மேசியா என்கிட்ட தான் வந்து பிறக்கணும்னு சொல்லி அவங்க திருமணம் செய்து கொள்ளாமல் கன்னியாவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, கிருபை பெற்றவளே, தேவ தூதன் வந்து நின்று சொல்கிறான், கிருபை பெற்றவளே வாழ்க. ஏன், ஒய், ஏன் எனக்கு கிருபை அப்படின்னா, தூதன் கிட்ட பதில் கிடையாது. தூதன் சொல்லுவான், ஐ டோன்ட் நோ. கர்த்தர் இந்த அட்ரஸை கொடுத்து உங்ககிட்ட அனுப்பிச்சாரு, கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிருக்குது, கர்த்தருடைய கண்களில் உனக்கு ஃபேவர் கிடைச்சிருக்குது. போடுவர் அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை கீத்தியனாகிய ஓபேத்ஏதோமை ஆசீர்வதிச்சுன்னு சொல்லி நம்ம உட்காந்து மண்டையை கொடைஞ்சி, ஓ உடன்படிக்கை பெட்டி அவன் ஏற்றுக்கொண்டான், யாருமே அன்னைக்கு அந்த வீட்டில் பெட்டியை உள்ளே சேர்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் இவன் தான் தான் வீட்டை திறந்து கொடுத்தான், வீட்டில் பெட்டியை வச்சான், தேவனுடைய சமூகம் அங்கே வந்தது, இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் நியாயமானது தான். ஆனால் அதுதான் ரீசனா என்று எந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நம்ம யூகத்தின் அடிப்படையில் ஒரு செய்தியை பேசிவிட்டு போகலாம். ஆமென்,
ஹல்லேலூயா. அவ இன்றைக்கு காலையில் தேவனிடத்திலிருந்து ஃபேவர் பெறக்கூடியதான ஒரு மனுஷியா கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஓபேத் ஏதேம் இல்லையா, அவன் பேர் என்னது? ஓபேத் அப்படின்னா என்னன்னா சோத்ரம், ஸ்லேவ். ஓபேத்தினுடைய மீனிங் என்னன்னா ஸ்லேவ், என்னது? அடிமை. அதான் ஓபேத் என்கிறதான பேருடைய அர்த்தம். ஓகே, இவன் யாரு? இவனோட பேரோட அர்த்தம் என்ன சொல்லுங்களேன்? அடிமை. ஆமென், சோத்ரம். ஏதோம் சொல்லுது இல்லையா, இது யாருடானா பார்த்தா இஸ்ரவேலுக்கு எதிராளியானதான ஒரு தேசம் எது? ஏதோமியர்கள். ஆமென். இவன் இஸ்ரவேலுக்கு எதிராளியான ஒரு தேசம் ஏதோம் தேசம். ஓபேத் ஏதோம். கீத்தியன் ஆகிய ஓபேத் ஏதோம். இது என்னடாங்க? சிட்டி ஆஃப் காத். இது என்னடானா கோலியாத் பிறந்து வாழ்ந்ததான ஊர் காத். ஆமென். இதுவும் எதிரான பட்டணம். சோத்திரம். ஆமென். அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ஃபேவரை பெறுறதுக்கு எந்த விதத்துலையும் இந்த மனுஷன் தகுதியானவனா இல்லை. இவன் அப்படியே எருசலேமில் இருக்கிறான், அல்லது ஆசரிப்பு கூடாரத்துக்கு பக்கத்தில் வீடு கட்டின்னு இருக்கிறான், இல்லை தினந்தோறும் போய் ஆசரிப்பு கூடாரத்தில் தொழுகிறான். இல்லை. அப்போது கும்பல ஜனங்களை நிறுத்தி ஆண்டவரை எல்லாரையும் ஆசீர்வதிச்சுனே வாங்க அப்படின்னு சொன்னால் கடைசியாக தான் யார் ஆசீர்வதிக்க முடியும்? ஓபேத் ஏதோம் கிட்ட வர முடியும். சோதரம். அப்போ இன்றைக்கி பாருங்கள், அப்படிப்பட்டவனையும் கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதிச்சார். அந்த ஆசீர்வாதம் வெளியரங்கமாக இருந்தது. அதை கண்டதான தாவீது ஓபேத் ஏதோம் வீட்டிலே உடன்படிக்கை பெட்டி இருப்பதனால அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று கேள்விப்பட்டதுனால அதை கொண்டு வருவதற்கு தாவீது பிரயாசப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் வெளியரங்கமாக இருந்தது. 8 பிள்ளைங்களாம் அவனுக்கு. 8 பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவருடைய பேர பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த காலையில் இந்த செய்தியினுடைய இந்த இன்ட்ரடக்ஷனில் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறதான விஷயம் என்னென்னா, கர்த்தருடைய கண்களிலே உனக்கு ஒரு தயவு, உனக்கு ஒரு ஃபேவர், உனக்கு ஒரு கிருபை கிடைக்கிறவனாய் கர்த்தர் உன்னை முன்னே வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். இதனால தான் கர்த்தர் என்னை இந்த ஆசீர்வாதத்தை தந்தார் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்வீங்களானால் அப்போ அடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தான் யோசிக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், நான் இப்படி செஞ்சதுனால தான் கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்தார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், நீங்கள் அப்படி சொல்வீர்களானால் அடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் யோசித்து செஞ்சால் தான் அடுத்த ஆசீர்வாதம். ஆனால் இது அப்படி அல்ல. ஆமென். என்னை அடுத்து எப்படி ஆசீர்வதிக்கலாம் என்று அவர் யோசிக்கிறார். போடுவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த கட்டம் என்னுடைய லைஃப்பில் என்னன்னுறத அவர் யோசிக்கிறார். என்னை அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ளே எந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகலாம் என்பதை அவர் தீர்மானிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த காலங்கள் நேரங்கள் வரும்பொழுது அவைகள் என் மீது வந்து உதிக்க அந்த தேவன் எனக்கு கிருபை பாராட்டுகிறார். ஆமென். புரியுதா நான் பேசுறது? ஹல்லேலூயா. ஆனால் நான் இதை செஞ்சதுனால கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்தார். ரொம்ப சந்தோஷம். நல்லது. அடுத்த ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, நீ சாகிற வரைக்கும் உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒன்று நீ செஞ்சுக்கினே இருக்கணும். யோசித்து அப்படி செஞ்சு கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட காட்டினீன்னா உன் அசைன்மெண்ட்டு கரெக்டுன்னு ஆண்டை டிக் போட்டு 10க்கு 10 போட்டார்னா உனக்கு பிளெஸ்ஸிங். அடுத்த அசைன்மெண்ட் என்னான்னு நீ தான் யோசித்து அடுத்த அசைன்மெண்ட்டை யோசிக்கணும். அடுத்த அசைன்மெண்ட்டை செஞ்சு போய் காட்டினீன்னா, ஆண்டவர் நான் உனக்கு அசைன்மெண்ட்டை கொடுக்கவே இல்லையே, நீ எதுக்கு துருன்னு இந்த அசைன்மெண்ட்டை செஞ்சு எடுத்துன்னு வந்துக்கிற, போ வீட்டுக்கு அப்படின்ட்டார்னா செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டுன்னு ரிட்டன் எடுத்துன்னு வந்து கபோர்டில் அசைன்மெண்ட்டை வச்சிட வேண்டியதுதான். ஆமென். ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அசைன்மெண்ட் செஞ்சேன் ஐயா, ஒரு 5 மார்க் கொடுக்கூடாதா? இன்னும் இந்த அசைன்மெண்ட்டே எனக்கு தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கிருபை இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் கையில் அப்பமும் ரசமும் உங்கள் கைக்கு வரப்போகுது. அது என்ன சொல்லுதுன்னா, இட்ஸ் அ காட்ஸ் ஃபேவர் அப்பான் யூ. உன் மீது கர்த்தருடைய கிருபை இருந்தது. ஏன் இன்றைக்கி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கீங்க? வை? வாட் யூ டிட் ஃபார் யுவர் சால்வேஷன். உன் ரட்சிப்புக்காக நீ என்ன செஞ்ச? அப்போது
வாட் கைண்ட் ஆஃப் blessing that is? இது முழுக்க முழுக்க என்னது? ஃபேவர் ஃப்ரம் காட். அவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது. நான் தூரமாக இருந்தேன், அவருடைய அன்பு என்னை இழுத்து கொண்டது. நான் பாவியாக இருந்தேன், அவருடைய கிருபை என்னை இழுத்து கொண்டது. அவருடைய ரத்தம் என்னை கழுவினது. அவர் ரத்தம் என்னை கழுவுவதற்காக நான் எதுவும் பண்ணலை, அவருடைய ஃபேவர் என் மேலே இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஏதோ ஒன்றை செய்து முடித்து அதில் வெற்றி கண்டதுனால இங்கே வந்து நம்ம உட்கார்ந்து கொண்டு இல்லை. நாம் எத்தனையோ காரியங்களை செய்து தோற்று போனோம். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமானாய் வாழ்வதற்கு எவ்வளோ முயற்சிகளை எடுத்து நாம் தோற்று போனோம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். கீத்தியனாக ஓபத் ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்தது போல உங்களுடைய வீட்டை கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்திருக்கிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த காலையில் சொல்லணும், ஆண்டவரே இது உம்முடைய கிருபை, ஆண்டவரே இது உம்முடைய ஃபேவர். உங்கள் கண்கள் என் மீது பட்டதற்காய் நன்றி ஆண்டவர். அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. Thank you Lord.